ஒரு 5 டேஸ் பக்கம் வீடியோஸே போடல. பர்சனலா நெறைய பேர் கேட்கவும் ஆரம்பிச்சுட்டீங்க ஏன் போடலன்ட்டு. வீட்ல பசங்க எனக்குன்ட்டு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஃபீவர் தான். சஷு எங்கேயோ போய் எடுத்துட்டு வந்துட்டான் போல. இதுல பசங்களுக்கு 2 டேஸ்லயே சரியாயிடுச்சு. ஆனா எனக்கு தான் ஒரு 1 வீக் பக்கம் வச்சு செஞ்சிருச்சு. சாட்டர்டே ஆஃப்டர்நூன் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் எந்த வேலையுமே பார்க்க முடியல. மண்டே வரைக்கும் இருந்தனால ஹஸ்பண்ட் லீவ் போட்டு அன்னைக்கு என்ன பார்த்துக்கிட்டாங்க தான். அதுக்கு அடுத்த நாளும் என்னால சுத்தமா மேனேஜ் பண்ணவே முடியல. ஆக்சுவலா இந்த டைம்ல யாராவது கூட துணைக்கு இருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். ஏன்னா பார்த்துக்கிறதுக்கு. யாருமே இல்லன்ற போது நம்மளும் வேலை பார்க்கணும், பசங்களையும் பார்க்கணுன்னும் போது, அது ரொம்ப டீப் டிப்ரஷன்ல போயிருது. நான் அந்த அளவுக்கு ரொம்ப டிப்ரஷன் ஆயிட்டேன்னு தான் சொல்லணும் அந்த டைம்ல. ரீசென்ட்டா ஒரு ரீல்ஸ் கூட பார்த்தேன். ஒரு பொண்ணு ரொம்ப டிப்ரஷனா இருக்கேன். குழந்தை யார்கிட்டயுமே போக மாட்டேங்குது அப்படின்னும்போது, அதே 100% எனக்கு அந்த டைம் மேட்ச் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சேம் நானும் இதே டிப்ரஷன்ல தான் இருந்தேன். என்ன மாரி நெறைய பேர் வீட்ல வந்து தனியா குழந்தைங்களையும் சமாளிச்சுட்டு வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, நிஜமா அந்த டைம்ல பயங்கரமா வந்து டிப்ரஷன் ஆகும் தான். எனக்கு வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. ஆல்ரெடி நெறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, "அக்கா இவ்ளோ வேலை பார்க்குறீங்க, டிப்ரஷன்லாம் இருக்காதா? உங்களுக்கு டென்ஷன் ஆகாதா?" அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. நம்ம உடம்பு நல்லா இருக்கும்போது அந்த டிப்ரஷன் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஏன்னா மனசளவிலும், உடம்பளவிலும் நம்ம வந்து ஸ்ட்ரென்த்தா தான் இருப்போம். பட் இந்த மாதிரி உடம்பு சரியில்ல, நம்மளால முடியல அப்படின்ற நேரத்தில வந்து குழந்தைகளையும் பார்த்துக்கணும், நம்ம ரெஸ்ட்டும் எடுக்க முடியாது அந்த டைம்ல. ஸோ ஆனா உடம்பு நமக்கு ரெஸ்ட்டு கேட்கும். அந்த டைம்ல தான் நமக்கு ரொம்ப டிப்ரஷன் அப்படிங்கிறதே ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு வந்து அப்படிதான். ஸோ இந்த மாதிரி டிப்ரஷன் இருக்க டைம்ல எனக்கு புடிச்ச மூவி, சாங்ஸ் ஏதாவது வந்து போட்டுட்டுட்டு வேற வழியே இல்ல. அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு டைம் ஓட்டிருவேன். மார்னிங் டைம்ல எழுந்திருக்க முடியல. அதனால இந்த தக்காளி தொக்க இப்ப செஞ்சு வச்சிரலாம். சீசன் டைம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன். ஆனா கட் பண்ணிட்டு இருக்கும்போதே என்னால நிக்க முடியல. ஹஸ்பண்டே நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கட் பண்ணாங்க. அதுக்கப்புறமும் என்னால முடியாது அப்படியே வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜில வச்சுட்டு நெக்ஸ்ட் டே தான் இந்த தக்காளி தொக்கு கூட ரெடி பண்ணேன். அந்த வீடியோல கண்ணு பார்த்தாலே தெரியும் எனக்கு. அதனால தான் வீடியோ கூட என்னால வந்து ப்ராப்பரா போட முடியல. ஹஸ்பண்டும் ஃபர்ஸ்ட்டு நீ வந்து ரெக்கவர் ஆகு. அதுக்கப்புறமா வீடியோலாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த தக்காளி தொக்கு ரெசிபி நான் ஆல்ரெடி நெறைய ஷேர் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய், தக்காளி, புளி எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து வேக வச்சுக்கணும். புளிய வந்து கரைச்சு ஊத்திக்கலாம். ஆனா என்னன்னா தண்ணியோட சேர்த்து கரைச்சு ஊத்துறதுனால கெட்டு போகும் சீக்கிரம். அதனால இந்த மாதிரி நாரெல்லாம் கிளீன் பண்ணிட்டு டைரக்ட்டா புளிய இது கூட சேர்த்துக்கணும். நல்லா வெந்து கெட்டியாகி வந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் எல்லாமே போட்டு தாளிச்சு ஊத்திட்டோம்னா முடிஞ்சுது. இட்லி, தோசை, சாதத்துக்குலாம் கொஞ்சம் மார்னிங் டைம் டென்ஷன் இல்லாம இருக்கும்.